அங்கே அர்ச்சுனா வைப்பான் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி, வடிய விடாலும் சரி, நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால், நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில் நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாநில சபையில் முதலமைச்சர் வர முடியும் என்று சொல்லுங்க ஐயா, அது பரவாயில்ல. நம்ம இந்த போக்குவரத்து தொடர்பான சட்டம் மூலம் இதில் ஒரு சின்ன விடயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எங்கள்கிட்ட ஜெகதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது, நான் நினைக்கிறேன் இப்போ சிடிபி சேர்மன் கதிரையில் போய் வவுனியாவில் இருக்கிறாரோ தெரியாது. என்னென்னா ஊழலை நிப்பாற்றம், ஊழல் இருக்காதுன்னு சொன்ன அரசாங்கம் வெக்கம். நான் கேட்குறேன் கோல் பண்ணி, ஆனால் நீங்கள் சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரை எழுத்தி போட்டுலாம் இருத்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரை தான் தெரியான்னு சொல்கிறார் வவுனியாவில். அதாவது தான் ஒரு டீச்சராக இருந்த நான், டீச்சராக இருந்த ஒரு சிடிபிக்குள்ளே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ளே போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி. ரெண்டாவது ஒன்றை சொல்கிறேன், அந்த மாகாண சபைன்ற ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. மாகாண சபைன்ற ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போவும் இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அமைச்சர் சந்திரசேகர். முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கம். வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர், பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். பெண்கள் உரிமை அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிடாது. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி, பரவாயில்ல. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா, அவர் தான் நேற்றைக்கு இதில் ஓட் போடல. நான் எங்களுடைய கட்சி சார்பாக, எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதில் 3 ஓட்டை இருக்கு. இந்த 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள் என்னென்னு வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. வெக்கம். எனக்கு சரி, எனக்கு 3 ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒன்றே போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ்ட் சொல்லுங்க, நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோவுக்கு ஜெஸ்ட் சொல்றார். அதை விட கேவலம் என்னென்றால், இந்த உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீர்கள். யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சார். இப்போ இங்கே பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல். பாராளுமன்றத்திலையும் கல், புள்ளிலையும் கல், சாவச்சேரியிலையும் கல். வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில் 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, சரியா கையவிட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விடலாம். நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அளிக்கப்பட்டு, இவர்களுக்கு கடிதம் அளிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தர்கள் அழைக்கப்பட்டு இவர்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம், அங்கே அர்ச்சுனா வைப்பான் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி, வடிய விடாலும் சரி, நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால், நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில் நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாநில சபையில் முதலமைச்சர் வர முடியும் என்று சொல்லுங்க ஐயா, அது பரவாயில்ல. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு விமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோளில் கையை போட்டு தோழர், இது வேறு விதமான இல்லை, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, ஊழல் இருக்கிறதா, தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட நன்றி ஐயா, வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. பெரிய கதிரையில காலுக்கு மேல குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூல்ல ஆடுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன். அதுக்குள்ள திலகநாதன் ஐயா அந்த பாவம் அந்த ஆளை பிடிச்சு போட்டிருக்குது. ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சரா என்ன கவலைண்டா, அந்த திலகநாதன் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில
அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று அந்த அந்த மனுஷரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி நீடாக்கும். இந்த வடக்கு மாநிலத்தில் புள்ளி இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க. ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற எல்லாம் மேலே ஆட்டை தான் சொல்லுவாங்க தமிழ்ல, ஐயா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம், மிகப்பெரிய அவமானம். அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான்னு நீங்கள் சொன்னீங்கள். எனக்கு அது சந்தோஷம். இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொன்னீங்கள். எனக்கு என்ன கவலை என்றால், ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது, தங்களுடைய அனுரா மீட்டர்ல 65 வந்திருக்கண்டு. அது மாறி ஐயா, அது 65 இல்லை 69 69 பொசிஷன் ஒன்று இருக்கு. அதை மாதிரி இவர்கள் 65 பார்த்துட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு அது 65 69 65 தெரியுது. அது 65 இல்லை 69 அது அவங்க இருக்கிற பொசிஷன். ஆவே முடிக்கிறேன் இவரை காரணம் தப்புறே தான். ஏனிசா மீ நான் உங்களோட மன்னிச்சுக்க, உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டில் சோறு இல்லாம போகாதென்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் இது ஒரு பெரிய வெட்கம். இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டு நிற்பார்கள். அதுதான் கண்டீனண்டு. அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்களாவே. தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அதில் அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாருமே சிரிப்பார்கள். அதிலையும் இவர்கள் போகின்ற போது விழுந்து ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கனவுகளில் மிதக்காம வெறியில் மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இளங்குமரன் மற்றும் பவானந்தராயா ஆகியோரை கடுமையாக சாடி பேசியிருந்தார். இதன் பொழுது பவானந்தராயா அவர்கள் நேற்றைய தினம் வாக்களிக்கும் போது அவருடைய கட்சி கொண்ட பிரேரணைக்கு எதிராக வாக்களித்ததாக கூறியிருந்தார். වෙළඳ භාණ්ඩ තීරු බදු සම්බන්ධව ගැසට් නිවේදනය අනුමතය සඳහා පවත්වන විවාදය මම අද ටිකක් අර බැලුවා මේ විපක්ෂ නායකතුමාගේ ගෝලය ටික. විපක්ෂ නායකතුමාගේ එක ගෝලයක් මාතල ගෝලයක් කිව්වා අර වතුකම්කරුවන්ගේ පඩි වැඩි කරනකොට ඒකට එරෙහිව වෙනත් නඩු මාර්ගයට යනවා. තවත් හෙට්ටිපොළ ගෝලයක් කියනවා විපක්ෂ නායකතුමාගේ අර මේ හෙට්ටිපොළ ගිනි තියපු ඒ ගෝලයා මුස්ලිම් සමාජයේම SIS බුද්ධියන්සෙන් මුස්ලිම් සමාජයේ සියලුම දෙනා ඒ හොයන්න ඕනි කියන අදහස පළ කරනවා. ඉතින් මේ දැන් අද විපක්ෂ නායකතුමා කාන්තාවන්ගේ අයිතිය ගැන කතා කරනවා. ඉතින් විහිළු විපක්ෂ නායකයෙක් කියන එක අපිට හොඳටම පැහැදිලි. எனது முஸ்லீம்களின் உரிமைகள் சம்பந்தமாக முஸ்லீம்களோட வக்குஃப் சபை தொடர்பாக இன்று இப்போ பேசப்பட்டது. நாங்கள் இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். வக்குஃப் சபைக்கு முன்னால் நாங்கள் ஹஜ் கமிட்டியை நாங்கள் தெரிவு செய்தோம். எமது அரசாங்கம் வெற்றி பெற்று முதலாவது முஸ்லீம் சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஹஜ் யாத்திரையில் ஹஜ் கிரியை செய்யக்கூடிய மிகவும் பொருத்தமான ஒரு நடுநிலைமையான ஒரு நாங்கள் தெரிவு செய்தோம்.